ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெலிவரி முடிஞ்ச லேடிஸ்க்காக நம்ம செய்வோம், பத்திய குழம்பெல்லாம் வச்சு கொடுப்போம். அந்த மாதிரி செய்யக்கூடிய பூண்டு பத்திய குழம்பு தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த வீடியோவில் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு கையளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதே போல் சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பட்டை, கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, பட்டை இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு குழம்பு சாப்பிட்றப்ப டெலிவரிக்கு அப்புறமேல் சாப்பிட்றப்ப தாய்ப்பாலை அதிகரிக்கும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகரிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற வாய்வு தொல்லை எல்லாமே அது சரிப்படுத்தும். நான் இதை எல்லாத்தையுமே வறுத்துட்டேன். இது கூட நான் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட போகிறேன். இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேல் நீங்கள் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் இல்லாதவங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலுமே அதைவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேல் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் நல்லா போட்டு பொரிஞ்சிருச்சு. நான் பூண்டை முழுசாக போடாமல் நீங்கள் 1 2 நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற நல்ல ஃப்ளேவர் குழம்புல நல்லா இறங்கும். கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமேல் நான் வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டையும் இது கூட போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே பூண்டு ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க, அது டக்குன்னு வெந்துடும். இதுக்குள்ளேயே நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ நாம் போட்ட வெங்காயம், பூண்டு ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, சீரகம், பட்டை, மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம இதில் ஊற்றிடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றிடுறேன், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல். நல்லா கலக்கி விடுங்க. இது சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான குழம்பு தான். நமக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாகி நம்மளோட பூண்டு பத்திய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.